Welcome to Ashmita Kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டலில் செய்கிற மாதிரி வெஜ் குருமா வந்து சப்பாத்திக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் பாட்டு எடுத்துருக்கேன், அதில் மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பட்டை பாருங்கள் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். கிராம்பு ஒரு 4, சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை போட்டு ஒரு கலக்கி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 5 மிளகாய் வரமிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா குறைச்சிக்கோங்க, இல்லை அதிகமாக வேணுன்னா அதிகம் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு ½ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸோ கேரட், ஒரு பெரிய கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 பீன்ஸ் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வரீங்க, இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒரு கேரட், ஒரு 10 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, இதுதான் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா தண்ணி வடித்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குருமா செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னு நீங்கள் ஹோட்டலில் போய் சப்பாத்தியே சாப்பிட மாட்டீங்க. ஓகேங்களா? அந்த குருமா உங்களுக்கு பிடிக்காது. அவ்வளோ டேஸ்டியானது, ஹெல்த்தியானது கூட. ஸோ மஞ்சத்தூள் வந்து ½ ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வேக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பால் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ஒரு மூடி தேங்காய், ஃபுல்லாக ஒரு தேங்காயை 2 மூடி எடுத்து சொருகி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நல்லா தேங்காய் பாருங்கள். ஸோ வறுகடலை, ஓகேங்களா, ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். பட்டை பாருங்கள், சுருள் பட்டை எடுத்திருக்கேன். கிராம்பு எடுத்திருக்கேன். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு பாருங்கள், ஒரு 10 பூண்டு போட்டிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி தேங்காய் பால் புழிஞ்சிக்கலாம். ஸோ தேங்காய் பால் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த தேங்காய் பால் புழியும் போது ஒரு கப்பில் மட்டும் அந்த விழுதோட ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த பைண்டிங் கெட்டிய குருமா கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக ஒரு கப் அளவு மட்டும், சின்ன பவுல் அளவில் ஒரு பவுல் மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த தேங்காய் பால் புளியறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு அந்த மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா வந்து உங்களுக்கு வெந்து கிடச்சிருக்கும். ஏன்னா தேங்காய் பால் போடுறதுக்கப்புறம் ரொம்ப நம்ம வேக விட வேண்டியதில்லை. ஸோ பாருங்கள், ஒரு கப்பு விழுதுக்கு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இது பைண்டிங்காக அந்த ஒரு கப் எடுத்து நான் கொட்டிடுறேன். ஸோ நல்லா ஊற்றி கிளறிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் பால் கெட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு தேங்காய் அப்படிங்கிறனால நிறையாவே வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து உப்பு பத்தலை, காரம் பத்தலை அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மிளகாத்தூள் வேணாலும் காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா. இப்போ கருகாப்பில் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா வெந்து கிடச்சிட்ருக்கு. உங்களுக்கு அந்த பதம் இது இந்த மாதிரி கெட்டியாக போகுது அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், சேவி பவுல் மாற்றிக்கிட்டு கொத்தமல்லி தழை தூவி சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், சப்பாத்திக்கு இந்த கிரேவி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.